நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நாம் இருக்க ஏன் பயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கான்செப்டில் போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க தானே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி, ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று அங்கே பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒட்டு கொடுத்து கேட்டுன்னு இருக்காங்க. கரெக்டாக ஓஹோ இதான் விஷயமா, இப்படி தான் நடந்துச்சா. அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லியை கூடி சீக்கிரம் தீர்த்து கட்டுருவேன், அதுக்கப்புறம் வெண்பாவை நீங்கள் அலேக்கா கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. நீ ஒரு ஆணியும் கொடுக்க தேவையில்ல, நீ உன் வேலையை பார்த்து வழியில போ, நாங்கள் எங்கள் வழியில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம். அதை விட்டு ஐயோ நான் இது பண்ணுறேன், ஐயோ நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் வேலையை காட்டணும்னு எங்கள் கிட்ட காட்டினேன். நாங்கள் சும்மா இப்போதைக்கு பேசிட்டு தான் இருப்போம், ஆனால் எல்லா டைமும் பேசிட்டு இருக்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்கிட்ட காசு பணம் மட்டும் இல்லை, செல்வாக்கு பணமும் இருக்கு, பொழந்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்குமே நம்ம ராஜேஸ்வரி, டேய் நீ எல்லாம் லட்சாதிபதி, நல்லா கோடீஸ்வரிடா, நான்லாம் நினச்சா நீ கால் தூசிக்கு, சரி பேசு உன் நேரம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்கு. இதெல்லாம் கேட்டேன் நம்ம வெண்பா குட்டி. உடனே போகிறாங்க வீட்டுக்கு பரபரப்பாக ஸ்கூலை கட்டச்சிட்டு. உடனே விஜய் நம்ம வீட்டிலேருந்து வெளியே வராங்க. திடீர்னு வெண்பா ஏன் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா நான் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி தான் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனது, நடந்தது, போனது, வந்தது, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதோ பக்கு 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 பக்குன்னு இருக்கு ஒரு பக்கம். ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அட ஆமாம், நம்ம மல்லியை தீர்த்து கட்டுறதோட மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் மல்லியை ஆட்டி வச்சிருந்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மல்லியை கண்ணத்து மேலே சவ்வு வெளியே சப்புன்னு 4 விழுந்துச்சில்ல, அதை உங்களுக்கே ஞாபகம் வந்துட்டுங்க. உடனே பார்க்கணுமே, நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்கல்ல, ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, ராஜேஸ்வரி எங்க பாருமா, நான் நேற்று ஒன்று வந்து மிரட்டேன், ஆனால் நீ இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே இந்த மாதிரி என்கிட்ட வச்சுக்க, நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், இப்படி சிரிச்சுட்டு இருக்க மாட்டேன், அடிச்சுட்டு போயிட்டே வந்துடுவான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம், அண்ணப்பொண்ணே நீ அண்ணன் காவடிடி, என்கிட்ட எல்லாம் உன்னால் நிற்க முடியுமாடி, என்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு இப்படி சொட்டக்கு போகிற நேரத்தில் போலீஸ் ஒன்று தூக்கின்னு போயிட்டு ஊமை குத்துவா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஊமை குத்து ஆமை குத்து இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, நான் தான் ராணி, நான் தான் ராஜா, எல்லாமே இங்கே நான் தான், என்கிட்ட அந்த ஆட்டத்தெல்லாம் வச்சுக்கத. ராஜேஸ்வரி நீ சென்ட்ரலாக பணக்காரியானவன், நான் எப்போவுமே லோ கிளாஸ், இறங்கி அடிக்கணும்னு ஆரம்பிச்சு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் மௌனத்தோட ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள்லாம் காத்துன்னு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துன்னு இருக்கு. அப்படி என்னடா விஷயம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் இருக்கிற தரமாவும் சம்பவம் நிறைய செஞ்சிருக்காரு. அதில் ஒரு சம்பவம் இப்போ செய்ய போறாருங்க. அப்படி என்னடா செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் தான் போய் பேசுறாரு. அரவிந்த் இருந்து, இதோ பாருங்க இதுக்கு மேலே தேவையில்லாமல் மல்லி விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க, ரஞ்சிதம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரஞ்சிதம் யோசிக்கிறாங்க. அடியே ரஞ்சிதம் என்ன யோசிக்கிற, உனக்கு எப்பவுமே விஜய் தான், விஜய் விட்டு இவன் சொன்னதும் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் யோசனை இருக்காங்க. இதோ பாரு ரஞ்சிதம், வாழ்க்கை எல்லாருக்கும் இளமை எல்லா டைமும் வந்துடாது, இப்போதைக்கு இருக்கிற நம்ம இளமையை நாம தான் காப்பாற்றிக்கணும். நமக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பாக உருவாகணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வயசாயிரும், அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்றது ரொம்பவே கனவாகவே போயிடும். நமக்குன்னு யாரும் எல்லாமே போயிடுவாங்க. விஜய்க்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே விஜய் தனியாக பிரித்து நீ கூட்டு வந்து உங்க கூட சந்தோஷமான வாழ்க்கை நடக்குமான்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சுப்பார். ப்ராக்டிக்கலாக எல்லாரும் சொல்லுவாங்க நடக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை வந்துன்னு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் சொல்லிட்டு தெரியல. குழப்பமே ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கோம். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் இந்த குரங்கு செட்டிங்கில் பார்த்தீங்களா, ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து குரங்கு செட்டிங்கில் நம்பர் 1. அவனுக்கு என்னடா நான் கார் வேணுமா, இவனுக்கு என்னடா ஜெய்சி வேணுமா, ஐயோ மழை வேறு ஒரு பக்கம் தூர்ற மாதிரி இருக்கே, இன்னும் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பிடிச்சி மூடணும், இன்னும் டைம் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. மழை வேறு ஒரு பக்கம் இறங்குது, டக்குன்னு போய் நம்ம வேலையை ஒரு பக்கம் பட்டுன்னு முடிச்சுட்டு தட்டி விட்டு வந்துடணும். ஸோ நண்பர்களையும் எந்தெந்த ஊரில் மழை வருதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.